நடிகைய அட்ஜஸ்ட்மென்ட்க்கு கூப்பிட்ட தனுஷ். மேனேஜர் பேரு தான் ரொம்ப அடிபடுது. தனுஷ் நடிப்புல இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தேரே இஷ்க் மெயின் படம் ரிலீஸ் ஆக இருக்கு. ஏற்கனவே இந்த படத்தோட இயக்குனர் ஆனந்த் எல் ராயும், தனுஷும் இணைஞ்ச ராஞ்சனா படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கிறதால, இந்த கூட்டணி மேல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு நிலவுது. இந்த நிலையில இந்த சமயத்துல தனுஷ சுத்தி சர்ச்சையும் எழ ஆரம்பிச்சிருக்கு. நடிகை மான்யா ஆனந்த் கொடுத்த பேட்டி தான் அதுக்கு விதையாவும் அமைஞ்சிருக்கு. இந்திய அளவுல சிறந்த நடிகர் அப்படிங்கிற பெயரை பெற்ற தனுஷ், தமிழ்ல இட்லி கடை கொடுத்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸோட ஹிந்தில ஒரு படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. தேரே இஷ்க் மெயின் படத்த ஆனந்த் எல் ராய் இயக்க, கீர்த்தி சனோன் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் வரக்கூடிய 21ஆம் தேதி திரையரங்கங்கள்ல ரிலீஸ் ஆகுது. தமிழ், ஹிந்தி அப்படின்னு படு பிஸியா இருக்கக்கூடிய தனுஷ சுத்தி சர்ச்சைகள் எழறதும் வழக்கமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அவருக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் நடந்த விவாகரத்து விஷயம். அடுத்து திரைத்துறையில யாருக்கு விவாகரத்து நடந்தாலும், அதுல தனுஷோட பெயரை இழுக்கிறது அப்படின்னு தொடர்ந்து அவர டார்கெட் பண்ணிட்டு வந்தாங்க. இதுக்கு தனுஷும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அமைதியா இருந்து, குபேரா, இட்லி கடை மாதிரியான ஆடியோ வெளியீட்டு விழாவுல தரமான பதிலடி குடுத்தாரு. தனுஷோட அந்த மேடை பேச்சு அவரோட ரசிகர்களுக்கு பெரிய தெம்பு குடுத்துச்சு. அதே மாதிரி அவரோட மேனேஜர் ஸ்ரேயாஸ் அப்படிங்கிறவரும் அந்த விழாவுல பேசும்போது, பிரபலமாகறதுக்கு 2 வழிகள் இருக்குது. ரத்தம், வியர்வை சிந்தி உச்சத்துக்கு போறது. இன்னொன்னு உச்சத்துல இருக்கிறவங்கள அடிச்சு முன்னேறது அப்படின்னு பேசினாரு. தனுஷால வளர்ந்தவங்க, அவரு வளர்த்து விட்டவங்களே துரோகிகளாகி இருக்கிறதாவும் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்லவனா இருக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. தனுஷுக்கு இவ்வளவு விசுவாசமா ஒரு மேனேஜர் இருக்கிறாரு அப்படின்னு நெறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. சூழல் இப்படி இருக்க, சின்ன திரை நடிகை மான்யா ஆனந்த் தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு குடுத்த பேட்டியில, "ஸ்ரேயாஸ் அப்படிங்கிற பையன் எனக்கு மெசேஜ் பண்ணி, ஒரு ஸ்டோரி இருக்கு பண்றீங்களா?" அப்படின்னு கேட்டுட்டு, "நீங்க ஹீரோ கூட கமிட்மெண்ட் பண்றபடி இருக்கும்" அப்படின்னு சொன்னாரு. நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னேன். உடனே அவரு, "அந்த ஹீரோ தனுஷா இருந்தாலும் கமிட்மெண்ட் செய்ய மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்டாரு. "யாரா இருந்தாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மான்யா ஆனந்தோட இந்த பேட்டி புது புயல கோடம்பாக்கத்துல கிளப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாம, ஏற்கனவே தனுஷ் கம்பெனியான ஒண்டர் பார் பிலிம்ஸ் பேர்ல காஸ்டிங் கால் நடத்துறாங்க அப்படின்னு போலியான ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. அதுக்கு ஸ்ரேயாஸ் உடனடியா பதறி அடிச்சுட்டு மறுப்பு தெரிவிச்சாரு. ஆனா இதுக்கு அவரு ஏன் இன்னும் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஒண்டர் பார் விவகாரத்திலயும் ஸ்ரேயாஸோட பேர் தான் பலமா அடிபட்டுச்சு. இப்படி தன்னோட மேனேஜர் தொடர்ந்து சர்ச்சையில சிக்கிறது தனுஷ் கவனத்துக்கு போகுதா இல்லையா அப்படின்னும், இப்படியே இருந்தா அவரோட பேரு டேமேஜ் ஆயிடும் அப்படிங்கறத உணர்ந்திருக்காரா அப்படின்னும் அவரோட ரசிகர்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.